கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் பிலோமோன் 1வது அதிகாரம் 25வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்க வேண்டும், நம்முடைய ஆவியோடு கூட இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம இந்த உலக வாழ்க்கையில கடந்து போகிற எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை காப்பதற்கு அவருடைய கிருபை நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதிகாலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, வேதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கிருபை கிடைக்கும் போது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவது, கிருபையினால் அபிஷேகத்தை பெறுகிறோம். ஆதார வசனம் 1 யோவான் 2வது அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருக்கும் பொழுது நாம் முதலாவது அபிஷேகம் பெறுகிறோம். அது மாத்திரமல்ல, நாம் பரிசுத்தராலே, அதாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் அந்த அபிஷேகத்தை ஊற்றுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் நாம் சகலத்தையும் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏசாயா 10வது அதிகாரம் 27வது வசனத்தின்படி, அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் களத்தில் நின்று அவன் துக்கமும் நீங்கப்படும், அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது, அவனுக்குள் அபிஷேகம் இருக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபை அவனை சூழ்ந்து கொள்கிறது. அதன் நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நுகங்கள், அதாவது கட்டுகள், அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுமைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட பிரியமானவர்களே, நீங்க அபிஷேகம் பெற்றிருக்கலாம். பல வேதனையான சூழ்நிலைகள்ல இன்றும் நீங்கள் கடந்து கொண்டு வந்திருக்கலாம். நீங்க முதலாவது பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களுடைய வாழ்க்கையில அதிக முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தருடைய கிருபைக்காக நீங்கள் காத்திருந்து அவருடைய சமூகத்தில் நீங்கள் விண்ணப்பம் பண்ணும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு உங்களுக்கு அற்புதத்தை காண கிருபை செய்வார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, கிருபையினால் பாதுகாக்கப்படுகிறோம். ஆதார வசனம் 41வது சங்கீதம் 2வது வசனம். கிருபை சத்துருக்களிடமிருந்து நம்மை பாதுகாக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபை நமக்குள் இருக்கும் பொழுது அந்த கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டு நம்மை காக்கிறதாய், நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிறதாய் இருக்கிறது. இரண்டாவது, கிருபை நிழலாய் இருந்து நம்மை காக்கிறது. இதை நாம் 121வது சங்கீதம் 5வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒவ்வொருவரும் கிருபையை பெற்றுக்கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. கடைசியாக பாருங்க, 121வது சங்கீதம் 3வது வசனத்தின்படி, கிருபை காலை தள்ளாட ஒட்டாமல் காக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, கிருபையினால் சத்துருக்களிடமிருந்து நம்மை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அது மாத்திரமல்ல, கிருபை நமக்கு நிழலாக இருக்கிறது. அது நிமித்தமாக அவர் நம்மை பாதுகாக்குகிறார். இரண்டாவதாக, கிருபையினால் அது நிழலாக நம்மை பாதுகாக்கிறது. கடைசியாக, கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருக்கும் பொழுது நம்முடைய கால்கள் இடறி விடாதபடிக்கு கர்த்தர் நம்மை காத்து கொள்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, கிருபையினால் தேவ தயவை பெறுகிறோம். ஆதார வசனம் எபேசியர் 2வது அதிகாரம் 6வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் தம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தின் வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசு நமக்காக அவர் கண்களில் ஒரு தயவு இருந்தது. அதன் நிமித்தமாக அவருடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை நாம் முதலாவது நம்முடைய வருங்காலத்தில் காண்பதற்காக. பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபை நமக்கு இருக்க வேண்டும். அவருடைய கண்கள் இருந்து நமக்கான தயவு நமக்கு வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் விளங்க செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட பிரியமானவர்களே, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வெவ்வேறு கடினமான சூழ்நிலைகளை நீங்க கடந்து வரலாம். ஆனா கர்த்தருடைய கண்கள்ல உங்களுக்காக ஒரு தயவும் அவருடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தில் ஒரு பங்கும் உங்களுடைய வாழ்க்கையில் விளங்க செய்யும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா.
யோபு 10வது அதிகாரம் 12வது வசனத்தின்படி யோபுவிற்கு தேவ தயவு உண்டானது. ஹல்லேலூயா. அவர் கடினமான சூழ்நிலைகள்ல அவருடைய வாழ்க்கையில இருந்த பொழுதும் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து விசுவாசத்தோடு தரித்திருந்தபடியால், அவரை புறக்கணிக்காமல் அவிசுவாசம் அவருடைய வாழ்க்கையில் இல்லாதபடியால் கர்த்தருடைய பார்வையிலிருந்து யோபுவுக்கு தேவ தயவு இருந்தது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாமும் யோபுவை போல நம்முடைய சோதனைகளை நாம் சகித்துக் கொள்கிறவர்களாய், எந்த சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் நாம் கர்த்தரை விட்டு, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகாதவாறு, அவரை நாம் புறக்கணிக்காதவாறு, நம்ம அவிசுவாசத்தில் ஒரு வார்த்தை கூட சொல்லாதவாறு, நம்ம விசுவாசத்தோடு தரித்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகளை நாம் சகித்து கொள்ளும் பொழுது கர்த்தருடைய கண்கள்ல இருந்து யோபுக்கு எப்படி தயவு கிடைத்ததோ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவ தயவினால் நாம் நிரப்பப்படுவோம். அது மாத்திரமல்ல, இரட்டத்தனையான நன்மையை யோபு பெற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற அற்புதங்களை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, கிருபையினால் மிகுந்த தயவு கிடைக்கிறது. பிரியமானவர்களே, கிருபை என்றால் என்ன? தகுதியே இல்லாத ஒருவனுக்கு கர்த்தருடைய இரக்கத்தினால் கிடைப்பதுதான் கிருபை. அப்போ ஒரு மனிதனுக்குள் கர்த்தருடைய கிருபை இருந்துச்சு அப்படின்னா அவனுக்கு மிகுந்த தயவு உண்டாகிறது. அதன் நிமித்தமாக கர்த்தர் அவனுடைய காரியங்களை வாய்க்க செய்வார். கடைசியாக, விழுந்தவர்களிடத்தில் தயையை காண்பிக்க வைக்கிறது. ரோமர் 11வது அதிகாரம் 22வது வசனத்தில் நம்ம அறிந்து கொள்கிறோம். சோர்வு நிமித்தமாக, பிரச்சனைகள் நிமித்தமாக விழுந்தவர்களை கூட கர்த்தருடைய கிருபையினால், கர்த்தருடைய தயவினால் அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் கிருபையா இறங்கி தயையை காண்பித்து அவர்களை தூக்கி எடுக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த காணொளி கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யாராவது கூட ஒரு சோர்வின் நிமித்தமாக, ஒரு கஷ்டத்தின் நிமித்தமாக நீங்க விழுந்து போயிருந்தீங்கன்னு நினைச்சீங்கன்னா கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய கிருபைக்காக நீங்க காத்திருந்து விண்ணப்பம் பண்ணி நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய தயவிறக்கம் உங்களை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, உங்கள் கையை பிடித்து அவர் இந்த சூழ்நிலைகளிலிருந்து உங்களை தூக்கி எடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க வேதனைப்பட்ட காலங்களுக்கு தக்கதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கடைசியாக, கிருபையினால் ஜெபம் கேட்கப்படுகிறது. ஆதார வசனம் 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதில் சொல்லப்பட்ட காரியங்கள் அன்னாளை குறிக்கிறது. அன்னாள் என்ன செய்தார்கள்? தனக்கு குழந்தை இல்லை என்று கர்த்தருடைய சமூகத்தில் போய் உருக்கமாக கர்த்தருடைய கிருபைக்காக அவர்கள் காத்திருந்து கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணார்கள். அது மாத்திரமல்ல, முதல் பகுதியை பாருங்க, உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றால், அப்போ கர்த்தருடைய சமூகத்துல அவர்களுக்கு தயை கிடைக்க வேண்டும் என்று அவர் விண்ணப்பித்ததை நம்ம இதன் மூலம் அறிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, அன்னாள் கிட்ட ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருந்துச்சு. அவங்க ஜெபித்தது மாத்திரமல்ல, ஜெபித்து அதை முடித்து விட்டு போகும்போது அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு விட்டோம் என்ற நிச்சயத்தோடு அவர்கள் கடந்து சென்றார்கள். இதை நாம் கடைசி பகுதியில பார்க்கிறோம். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவங்க உபவாசத்தோடு வந்திருக்கிறாங்க இல்லையா? நம்ம 2வது பகுதியை பாருங்க. அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்ப அதுக்கு முன்னாடி அவங்க சாப்பிடாம இருந்திருக்காங்க. அவங்க சாப்பிடாம கஷ்டத்தோடு கர்த்தருடைய சமூகத்துல கண்ணீர் வடித்து ஜெபித்து விட்டு அவங்க போய் சந்தோஷமா, ரம்மியமா அவங்க சாப்பிட்டுருக்காங்க. பிரியமானவர்களே, அவங்க துக்கமுகமா இருக்கவில்லை. இன்னைக்கு எத்தனை பேர் இதை நீங்க ஃபாலோ பண்றீங்க? கர்த்தருடைய சமூகத்துல உங்களுடைய வாழ்க்கைக்காக, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் வேண்டும் என்று நீங்க எவ்வளவு நாள் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? நீங்க துக்கமுகமா இருக்கலையா? அன்னாலை போல நீங்க விசுவாசத்தோடு இருக்கிறீங்களா? நிச்சயமாய் கர்த்தர், நீங்க அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கண்களில் இருந்து தயை கிடைத்து உங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். பிரியமானவர்களே, இது நீங்க யாராவது ஃபாலோ பண்ணல அப்படின்னா இன்னில இருந்து நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு கீழ்ப்படி, அதுக்கு ஒப்பு கொடுங்க. நீங்க அன்னாலை போல கர்த்தருடைய சமூகத்துல உங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுத்து நீங்கள் விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தருடைய கண்களிலிருந்து உங்களுக்காக ஒரு கிருபையாகிய தயவு கிடைத்து உங்களுடைய காரியத்தை அவர் வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் வேண்டிக் கொண்ட காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார்.
பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் ஆராய்ந்து பாருங்க. நம்ம முதலாவது 4 காரியங்களை நம்ம பார்த்தோம். கிருபையினால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். முதலாவது, கிருபையினால் அபிஷேகம் கிடைக்கிறது. இரண்டாவது, கிருபையினால் பாதுகாக்கப்படுகிறோம். மூன்றாவது, கிருபையினால் தேவ தயவை பெறுகிறோம். கடைசியாக, கிருபையினால் ஜெபம் கேட்கப்படுகிறது. ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருடைய கிருபை மிகவும் அவசியமாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபித்து கிருபையை பெற்றுக்கொள்வோமா? அன்பின் பிதாவை, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்கப்பா. எங்களிடத்தில் குற்றங்கள் உண்டு, குறைகள் உண்டு, தயவாய் மன்னிங்க தகப்பனே. காலைதோறும் உடைய கிருபை புதிதாய் இருக்குமே அப்பா. ஒவ்வொரு நாளும் புது புது கிருபையினாலும் நன்மையினாலும் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் திருப்தியாக்குங்க தகப்பனே. தகுதியே இல்லாதவர்களுக்கு உங்களுடைய கிருபையினால், உங்களுடைய இரக்கத்தினால நீங்க கொடுக்கறது தான் கிருபை தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா அவன் கடந்து வருகிற எல்லா சூழ்நிலைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா கிருபையினாலும் நன்மையினாலும் அப்பா நீர் அவர்களை நிரப்புவீராக தகப்பனே. இழந்து போன சந்தோஷம், சமாதானத்தை அப்பா இயேசுவின் நாமத்தினால் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவீராக தகப்பனே. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்ன நீரை தகப்பனே நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே. ஒரு மனதாய் கூடி செபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில அப்பா உங்களுடைய கிருபை இறங்குவதாகப்பா. உம்முடைய கண்கள்ல இருந்து உம்முடைய பிள்ளைகளுக்காக தயவிறக்கம் உண்டாகி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பலவீன கட்டுகள், சத்ருவானவின் தந்திரமான அடிமைத்தன கட்டுகளில் இருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிட்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்கப்பா. ஒரு ஆத்மா கூட ஆண்டவரே கெட்டு போவது உம்முடைய சித்தமல்ல தகப்பனே. அப்பா ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கிருபை நிழலினால நீங்க சூழ்ந்து கொள்ளுங்க தகப்பனே. அப்பா இம்மட்டும் நடத்தி வந்த தேவன் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளையும் கடக்க கிருபை செய்தீரே தகப்பனே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இனி வர நாட்கள்ல கூட கண்மணி போல உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. தேவையோடு இந்த காணொலியை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வெவ்வேறு தேவைகளை இயேசுவின் நாமத்தினால் சந்திங்க தகப்பனே. மனசோர்வோடு மனதில் அப்பா ஒரு குழப்பத்தோடு அப்பா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானத்தை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிட்டு கிருபையினால் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா கடினமான சூழ்நிலைகளை மேற்கொள்ள இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளுக்கு கிருபை கொடுப்பீராகப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் உடைய கிருபை காத்து கொள்ளட்டும், சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. கிருபையினால் உடைய பிள்ளைகளை தாங்கி ஏந்தி நீர் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு பிரியமானதை செய்ய உடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க தகப்பனே. தீங்கொன்றும் அணுகாதபடிக்கு தீமையில் இருந்து விலக்கி இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இவர்களை மாத்திரமல்ல இவர்கள் குடும்பங்களையும் இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து உம்முடைய சித்தத்தின்படி நீர் வழிநடத்த போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாகப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம் தகப்பனே. குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கத்தரால் வரும் என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா ஜெயத்திற்காக காத்து கொண்டிருக்கிற ஆயத்தமாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உம்முடைய கிருபையினால் அதி சீக்கிரத்தில் அப்பா நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற ஆசீர்வாத வாசலை சுதந்திரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை உண்டாவதாக. ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் நீர் ஆமென்றும் ஆமென் என்று பதில் கொடுத்து விட்டு அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி உங்கள் ஒவ்வொருவரையும் கிருபையினால் சூழ்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. God bless you. பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க.